Hi guys, this is I am here. In this zoology session, we have see about a main thing in all humans called reproduction. So, how reproduction occurs in human beings, that only we are going to see. We know that all animals or mammals or even human beings or birds, insects, all needs reproduction. ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, டெவலப்மெண்ட் பயாலஜி. இதை படிக்கிறவங்களே இப்படி சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் பயாலஜி சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்ப்ரியாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி படிக்கிறவங்களே எப்படி சொல்லுவாங்க. Every organ system in the human body works continuously to maintain homeostasis for the survival of individual. Homeostasis அப்படின்னா that is nothing but liable to change. We cannot able to change that one. It is a stable one. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா homeostasis அப்படின்வாங்க. So the reproductive system is essential for the survival of species. An individual may live a long healthy life without producing an offspring, but reproduction is inevitable for the existence of species. சில அனிமல்ஸால் ரீப்ரொடக்ஷன் பண்ணாமலே கூட நிறைய இயர்ஸ் வாழ முடியும். ஆனால் ரீப்ரொடக்ஷன்றது நம்மளா இன்வைட் பண்ணிக்கிற ஒரு நியூ ஸ்பீஷியஸ். ஓகே, அது இருந்தால் நம்ம இந்த வேர்ல்டில் நிறைய ஸ்பீஷியஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னதுன்னு பார்க்கலாம். டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவா. ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவா. ஓவா ஃபார் ஃபீமேல் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஃபார் மேல். ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேமெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? டு ப்ரொடியூஸ் தி கேமெட்ஸ் நேம்லி ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவா. டு டிரான்ஸ்போர்ட் த சஸ்டெயின் தீஸ் கேமெட்ஸ். இந்த கேமெட்ஸ் என்ன பண்ணுறதுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா மேல்லேருந்து ஃபீமேலுக்கோ இல்லை ஃபீமேல்லேருந்து மேலுக்கோ கண்டிப்பாக ஸ்பெர்ம் கேமெட்ஸ் என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ டு நேச்சர் தி டெவலப்பிங் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். இது மெயின் ஃபங்க்ஷன். ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஃப்ஸ்ப்ரிங்னா என்னது அப்படின்னா நியூ ஸ்பீஷியஸ். அவர் டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். இதனால் நம்மளுக்கு என்ன சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா தி மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஃபாலோஸ். ஸோ இது மாதிரி தான் என்னதுன்னா மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆர்டராக இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ என்னென்னது அப்படின்னா கேமிட்டோஜெனஸ், இன்செமினேஷன், ஃபர்டிலைசேஷன், cleavage, implantation, placentation, gastrulation, organogenesis, parturition. ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் இந்த ஈவெண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேமிட்டோஜெனசிஸ். ஸோ கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகிறது. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அன் கேமெட். ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ், அதுதான் கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்றாங்க. எதால் இது ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா ஸ்பெர்மிட்டோஜெனசிஸ் அண்ட் oogenesis. இதால் தான் இந்த கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். கேமிட்டோஜெனசிஸ்னால் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். நெக்ஸ்ட்டு
இன்செமினேஷன். இன்செமினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம். ஸோ ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் வந்து இந்த எக்குல தான் மேல்லேருந்து ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஓகேவா, இதுதான் இன்செமினேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம். நெக்ஸ்ட்டு பார்க்கறது ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் வித் த ஃபீமேல் கேமெட். ஓகேவா, மேல் கேமெட்டுக்கும் ஃபீமேல் கேமெட்டுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஃபியூஷன் அதுதான் என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம ஃபர்டிலைசேஷன்றோம். நார்மலாக ஃபர்டிலைசேஷனா ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட்ஸ் வித் த ஃபீமேல் கேமெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளீவேஜ். Cleavage அப்படின்னா rapid mitotic division of the zygote which convert the single celled zygote to a multicellular structure called blastocytes. ஓகேவா, மைட்டோட்டிக் டிவிஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேவா, எது ரேப்பிடாக நடக்கும் அப்படின்னா மைட்டோட்டிக் டிவிஷன். மைட்டோட்டிக் டிவிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதுதான் க்ளீவேஜ். அது ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால எதில் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னா இந்த ஜைகோட்டில் மைட்டோட்டிக் டிவிஷன் என்னவா நடக்கும் அப்படின்னா ரேப்பிடாக நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறதுனால சிங்கிள் செல் ஜைகோட் சில ஜைகோட்க்கு சிங்கிள் செல் இருக்கும். சிங்கிள் செல் ஜைகோட்லாம் எதுவாக கன்வெர்ட் ஆகும்னா மல்டி செல்லுலாராக கன்வெர்ட் ஆகும். மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகிறதுனால அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். மறுபடியும் சொல்கிறேன், க்ளீவேஜ்னால் என்னதுன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டன்டேனியஸ்லியாக ரேப்பிடாக நடக்கும். ஸோ அதுதான் என்னதுன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து இந்த மாதிரி ரேப்பிடாக எதில் நடக்கும் அப்படின்னா ஜைகோட்டில் நடக்கும். ஓகேவா, ஜைகோட்டில் நடக்கும். அது வந்து என்ன கன்வெர்ட் ஆகும்னா சிங்கிள் செல் ஜைகோட் எல்லாம் மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சருக்கு சீக்கிரமாக கன்வெர்ட் பண்ணிடும். அந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிட்ஸ் டு த யுட்டேரியன் வால். யுட்டேரியன் வால்னால் நம்மளுக்கு கீழே அப்டாமன் ரீஜியனில் இருக்கிறது தான் யுட்டேரியன் வால். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் பிளாஸ்டோசைட் வந்து இதுதான் பிளாஸ்டோசைட்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, இந்த பிளாஸ்டோசைட் வந்து எது கூட அட்டாச் ஆகும்னா யுட்டேரியன் வால் கூட அட்டாச் ஆகும். ஓகேவா, இந்த பிளாஸ்டோசைட் யுட்டேரியன் வால் கூட அட்டாச் ஆகிறதுனால அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ளசன்டேஷன். ப்ளசன்டேஷன்னா we all know that formation of placenta. placenta அப்படின்னா ஃபியூட்டஸ். ஓகேவா, ப்ளசண்டா ஃபார்ம் ஆகுறது தான் ப்ளசன்டேஷன் வாங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுனா இன்டிமேட் கனெக்ஷன் அப்படின்னா ரொம்ப டைட்டான கனெக்ஷன் இருக்கும். எதுக்குன்னா பிட்வீன் ஃபியூட்டஸ்க்கும் அந்த யுட்டேரியன் வாலுக்கும் ரொம்ப இன்டிமேட்னா ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் எதில் நடக்குதுன்னா மதரோட ஸ்டொமக்கில் தானே நடக்குது. எதுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்குன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா, மதர் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்னவா இருக்குன்னா அந்த ஃபியூட்டஸ் வந்து யுட்டேரியன் வால் கூட ரொம்ப டீப்பாக அட்டாச் ஆகிருக்கு. ப்ளசன்டேஷன்னா என்னதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ளசண்டா. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ருலேஷன்னா நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்னு படித்தோம். பிளாஸ்டோசிஸ்ட்னா என்னது? சிங்கிள் செல் ஜைகோட் வந்து மல்டி செல்லார் ஸ்ட்ரக்சராக மாறுறதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட்னு. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து கேஸ்ட்ருலாவாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்னவா சேஞ்ச் ஆகும்னா கேஸ்ட்ருலாவாக சேஞ்ச் ஆகும் வித் 3 primary germ layers. germ layersனா a layers called germ layers. ஓகேவா,
I highlight this and tell இது ஒரு germ layer. Okay, இது ஒரு germ layer. So germ layers are attached to a process by which blastocysts is changed into gastrulation with 3 primary germ layers. Okay ma'am. ஸோ இது ஒரு germ layer, இது ஒரு germ layer and இது ஒரு germ layer. இப்படி தான் 3 லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். எதுனா பிளாஸ்டோசிஸ் வந்து கேஸ்ட்ருலாவை சேஞ்ச் ஆகும்போது இந்த 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது கேஸ்ட்ருலேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்கானோஜெனிசிஸ். ஆர்கானோஜெனிசிஸ்னால் சில பர்டிகுலர் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறது. பர்டிகுலர் டிஷ்யூ, ஆர்கான் சிஸ்டம், இந்த மாதிரி சில டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுறத நம்ம ஆர்கானோஜெனிசிஸ் சொல்லுவோம். ஆர்கானோஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆர் பர்டிகுலர் ஆர்கான் சிஸ்டம் அண்ட் டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பேச்சுரேஷன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஃபியூட்டஸ் ஃப்ரம் த மதர் womb. Paturation is the last event, that is the birth of a child. ஓகேவா? எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். ஃபியூட்டஸ் வந்து இப்படி ஒரு டிஷ்யூ கவரால் தான் இது என்ன ஆகிருக்கும்னா ஃபுல்லி கவர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபியூட்டஸ் என்ன ஆகும்னா இதுலேருந்து exploit ஆகும். So this is the last event, the explosion of fetus from the mother womb. அப்படின்னா இதுதான். ஓகேவா? வெளியே அவுட்டர் ரீஜன் தான் மதர் womb. ஸோ இதுதான் பேச்சுரேஷன், தி லாஸ்ட் ஈவெண்ட். ஸோ நம்ம என்னென்ன ஈவெண்ட் பார்த்தோன்னா கேமிட்டோஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ், இன்செமினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், fertilization of fusion of male gamete with a female gamete, cleavage na rapid mitotic division by the zygote which contains single cell zygote into multicellular structure called blastocyst. இன்னொன்று implantation அப்படின்னா attachment of blastocyst to the urinary wall, placentation அப்படின்னா formation of placenta, gastrulation na blastocyst is converted into gastrula, organogenesis அப்படின்னா formation of specific tissues, organs and organ system, paturation அப்படின்னா explosion of fetus. ஸோ இந்த டாப்பிக்கோட இன்னொரு செஷன் ஓவர் ஆகுது. ஸோ தேங்க்